விஜய்க்கு என்னன்னாக்கா நான் தனியா நிக்கணும், ஒரு விரல் புரட்சி, அது போல ஒரு மனிதன் புரட்சி. அதனால விஜய்க்கு வந்து தனியா இருக்கணும் ஆசை. கூட்டணி பொறுத்தது இல்ல. சீமான் ஆசைப்படுறாரு, என் தம்பி வருவாப்புல, என் தம்பி வர சீமான் சொல்லாப்புல, அவெல்லாம் கிடையாது. சீமான் பொறுத்து தனியாத்து நல்லது மரியாதை, விஜய்க்கு தனியாத்து மரியாதை. கூட்டணி பண்ண மரியாதை இருக்காங்க யாருக்கும். ஆனா டிஎம்கேவும் அவரு இவரு இருக்காருல்ல, அண்ணன் திருமணம் இருக்காருல்ல, தொல் திருமணம், அவங்க வந்து அப்பல இருந்து கூட்டணி இருந்ததால அவருக்கு சப்போர்ட், ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காங்க. அதனால அது கூட்டணி இருந்து பழகிடுச்சு. இப்ப பிரிஞ்சு போனாலுமே கொஞ்சம் கிட்ட சொல்ல வந்துடும். சரி, திமுக கூட்டணி தான் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்றாங்க. ஆனா விஜய பார்த்து ஏன் பயப்படுறாங்க? ஏன் விஜயை பார்த்து பர்மிஷன் பயப்படலாங்க. பர்மிஷன் அது காரணம் வேறங்க. அது வந்து என்னன்னாக்கா கூட்டணி சார் அதிகம். அவர் வந்து ஒரு பிரபலமான ஹீரோ. யாரு? விஜய். அதனால அவர் ஒரு இடத்துக்கு போறாருனாக்கா ஏகப்பட்ட மக்கள் திரண்டு வருவாங்க. அதே போல இல்ல உதயநிதி சாவாங்க. இல்ல, உதயநிதி தான் நடிகர், அவருக்கே அவ்வளவு கூட்டம் வர மாட்டேது. அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகலாம் அவரு. அந்த ஃபேமஸ் ஆகலாம்ல. ஃபேமஸ் ஆகலையா? இப்ப சீமான் நடிகர் தானே, சீமான் நடிகர் தானே, விஜயகாந்த் நடிகர் தானே. விஜய் நடிகர் சொல்றீங்களா? அதே போல இவரு ஒரு நடிகர் தான், ஸ்டார் ஆயிட்டாருங்க. அதாவது வளர்த்து விட்டு யாரு? விஜய் வளர்த்து விட்டு யாருங்க? அப்ப நீங்க ஒத்துக்கிறீங்க உதயநிதியோட விஜய் ஸ்டார்ன்ட்டு? ஸ்டார் தான் இருந்தாலும் அந்த அவர் வந்து ஒரு ஹீரோ தான், தலைவன் கிடையாது. விஜய் வந்து நடிகர், தலைவன் அல்ல.